அடுத்த தலைமுறை நாம் யாராவது சிலரை தவறு என்று சொல்வதற்கு தூண்டப்படும் நேரத்தில் நாம் பழைய சாக்ரட்டீஸை நினைவில் கொள்வோம். நாம் நியாயமான கேள்விகளை ஆம் என்னும் பதிலை பெரும் கேள்விகளாக கேட்போம். கீழே நாடுகளின் பழமையான அறிவுத்திறனால் கருத்தரிக்கப்பட்டு உருவான ஒரு பொன்மொழியை சீனர்கள் பெற்றிருக்கிறார்கள். மென்மையாக இயங்குபவர் வேகமாக தொலைதூரம் செல்கிறார். அவர்கள் மனித இயல்புகளை ஆராய்வதற்கு 500 ஆண்டுகள் செலவழித்து உள்ளனர். அத்தகைய பண்பட்ட சீனர்கள் நுண்ணறிவு மிக்க பலவற்றை சேகரித்து வைத்துள்ளார்கள். மென்மையாக இயங்குபவர் வேகமாக தொலைதூரம் செல்கிறார். மற்றவரை உடனேயே ஆம் ஆம் என்று சொல்ல செய்யுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களது வளர்ச்சிக்கு எதிரிகளும் கூட ஒத்துக்கொள்ளும் கேள்விகளை கேட்போம். சாக்ரட்டீஸின் ரகசியம். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஏதென்ஸின் விழிப்புணர்வு ஊட்டுபவரான சாக்ரட்டீஸ் உலகம் இதுவரை அறிந்த தத்துவ ஞானிகளில் மிகவும் உயர்ந்து நிற்கும் ஒருவராவார். வரலாறு அனைத்திலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் செய்தவற்றை எல்லாம் இவர் செய்தார். மக்களின் எண்ண ஓட்டங்கள் முழுவதையும் அவர் கூர்மையாக மாற்றி அமைத்தார். அவர் மறைந்து இப்போது 24 நூற்றாண்டுகளான பின்னாலும் அவர் காரசாரமாக இயங்கும் உலகத்தில் அறிவுபூர்வமான கருத்தை ஏற்றுக்கொள்ள செய்பவர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டு போற்றப்படுகிறார். அவருடைய வழிமுறை என்ன? மக்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று அவர் கூறினாரா? ஓ இல்லை, சாக்ரட்டீஸ் அப்படி இருக்கவில்லை. அவர் அதற்கான திறமையில் மிகுந்த சாதுரியம் மிக்கவர். இப்போது சாக்ரட்டீஸ் வழிமுறை என்று அழைக்கப்படும் அவருடைய உக்தி முழுமையும் ஆம் ஆம் என்ற பதிலை வரவழைக்கும் உக்தியை அடிப்படையாக கொண்டது. எதிரிகளும் கூட ஒத்துக்கொள்ளும் கேள்விகளை அவர் கேட்பார். அவர் அதிகப்படியான ஆம் என்ற பதில்களை பெறும் வரை ஒருவர் ஒன்று மாற்றி ஒன்றை ஒத்துக்கொள்ளச் செய்வதில் வெற்றி பெற்று கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு முன் அவருடைய எதிராளிகள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தவற்றை ஏறக்குறைய தங்களை அறியாமலேயே அவர்கள் முடிவுக்கு வந்து தழுவும் வரை அவர் கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அடுத்த முறை நாம் யாரையாவது சிலரை தவறு என்று சொல்வதற்கு தூண்டப்படும் நேரத்தில் நாம் பழைய சாக்ரட்டீஸை நினைவில் கொள்வோம். நாம் நியாயமான கேள்விகளை ஆம் என்னும் பதிலை பெரும் கேள்விகளாக கேட்போம். மக்களோடு பேசுவதில் நீங்கள் மாறுபடுகின்ற விஷயங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டு தொடங்காதீர்கள். நீங்கள் ஒத்துக்கொள்கின்ற விஷயங்களை பற்றி வலியுறுத்தி கூறிக்கொண்டு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தொடங்குங்கள். இயலுமென்றால் நீங்கள் இருவருமே ஒரே கொள்கைக்காகவே முயன்று கொண்டிருப்பதையும் வலியுறுத்துங்கள். ஏற்கின்ற வழிமுறையில் மட்டும்தான் வேறுபாடை தவிர நோக்கத்தில் அல்ல என்பதை கூறுங்கள். எடுத்த உடனேயே அடுத்தவரை ஆமாம் ஆமாம் என்று கூறுமாறு செய்யுங்கள். உங்கள் எதிராளியை முயலுமென்றால் இல்லை என்று கூறாத அளவுக்கு வைத்திருங்கள். பேராசிரியர் ஹென்றி ஏ. ஓவர்ஸ்ட்ரீட், இன்ஃப்ளூயன்சிங் ஹியூமன் பிஹேவியர் கூற்றுப்படி, இல்லை என்ற பதில் வெற்றி கொள்வதற்கு முடியாத
மிகவும் மோசமான தடையாக இருக்கிறது. நீங்கள் இல்லை என்று சொல்லிவிட்ட போது உங்கள் தனிப்பட்ட பெருமை எல்லாம் நீங்கள் உங்களுக்குள் முரணற்று இருக்கிறீர்களா என்பதை கேள்விக்குள்ளாக்கிவிடும். இல்லை என்பது தவறாக அறிவுறுத்தப்பட்டதாக பின்னர் நீங்கள் உணரக்கூடும். இல்லை என்றால் உங்கள் விலை மதிப்பற்ற மதிப்பை சிந்திக்க வைத்துவிடும். ஒரு தடவை ஒன்றை நீங்கள் கூறிவிட்டால் அதையே பற்றி கொண்டிருக்கத்தான் உணர்வீர்கள். ஆகவே நேர்மறை திசையிலேயே ஒருவர் தொடங்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. மிகவும் திறமை வாய்ந்த பேச்சாளர் எடுத்த எடுப்பிலேயே ஆம் என்ற பதில்களை நிறையவே பெறுகிறார். இது கேட்பவர்களின் மனோநிலை முறையை நேர்மறை திசையிலேயே இயங்க வைக்கிறது. இது பில்லியர்ட்ஸ் பந்தின் நகர்வை போல் இருக்கிறது. அது கொஞ்சம் சக்தியை செல்வதற்கு எடுத்துக்கொண்டு அதைவிட அதிகமான சக்தியை பின்னோக்கி எதிர் திசையில் வருவதற்கு எடுத்துக்கொள்கிறது. இங்குள்ள மனோதத்துவ முறைகள் மிகவும் தெளிவாக உள்ளன. ஒருவர் இல்லை என கூறி அதனை மனப்பூர்வமாக கூறினால் சொல்பவர் 2 எழுத்து வார்த்தையை கூறியதற்கும் அதிகமானதை கூறுகிறார். சுரப்பிகள், நரம்புகள், தசைகள் போன்ற உடல் உறுப்புகள் முழுவதும் ஒருங்கிணைந்து மறுப்பதற்கான நிலைக்கு செல்கின்றன. வழக்கமாக ஒரு நிமிடத்தில், ஆனால் சில நேரத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உடற்கூறு பின் செல்லுதல் அல்லது அதற்கு தயாராகும் நிலையில் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வது என்றால் நரம்பு தசை மண்டலம் முழுமையும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு எதிராக தன்னை அமைத்து கொள்கிறது. அதற்கு மாறாக ஒருவர் ஆம் என்று கூறப்படும்போது இப்படிப்பட்ட பின் செல்லுதல் நடவடிக்கை எதுவும் நிகழ்வது இல்லை. உடற்கூறு மண்டலம் முன்னோக்கி செல்லும், ஏற்றுக்கொள்ளும் திறந்த நிலை செயல்பாட்டுடன் இருக்கிறது. ஆகவே அதிகமாக ஆமாம் என நாம் சொல்ல முடிந்தால் ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய இறுதி நோக்கத்தை அடைவதில், கவனத்தை ஈர்ப்பதில் வெற்றி பெறுகிறோம். இந்த ஆம் என்ற பதில் முறை மிகவும் எளிதான உக்தியாக இருக்கிறது என்ற போதிலும் நாம் எத்தனை முறைகள் இதனை ஒதுக்கி தள்ளியிருக்கின்றோம். மக்கள் மற்றவர்களின் உணர்வுகளை ஒதுக்கிவிட்டு தங்கள் சொந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிற நிலையை அடிக்கடி பார்க்க தோன்றுகிறது. தொடக்கத்தில் ஒரு மாணவரை அல்லது ஒரு வாடிக்கையாளரை, குழந்தை, கணவன் அல்லது மனைவி ஆகியோரை இல்லை என்ற சொல்ல வையுங்கள். அந்த பொங்கி இருக்கும் எதிர்மறை உணர்வை நேர்மறையாக மாற்றுவதற்கு தேவதைகளின் அறிவையும் பொறுமையும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நியூயார்க் நகரில் உள்ள கிரீன்விச் தேசிய வங்கியின் காசாளரான ஜேம்ஸ் எபர்சன் இந்த ஆமாம் ஆமாம் உக்தியை பயன்படுத்தியதால் ஒரு மிக சிறந்த வாடிக்கையாளரை அந்த வங்கிக்கு சேர்க்க முடிந்தது. இல்லையென்றால் வங்கி அந்த வாடிக்கையாளரை இழந்திருக்கும். மிஸ்டர் எபர்சன் இவ்வாறு கூறினார்: இந்த நபர் ஒரு கணக்கு தொடங்குவதற்காக வந்தார். வழக்கமான படிவங்களை பூர்த்தி செய்வதற்காக அவரிடம் கொடுத்தேன். சில கேள்விகளுக்கு விருப்பமுடன் பதில் அளித்தார். ஆனால் சிலவற்றுக்கு அவர் பதிலளிக்க முற்றிலும் மறுத்துவிட்டார். நான் மனித உணர்வுகள் பற்றிய பயிற்சி பாடத்தை படிப்பதற்கு முன்பு என்றால் அந்த மிகச்சிறந்த வாடிக்கையாளரிடம் அவர் வங்கி கேட்கும் இந்த தகவல்களை தருவதற்கு மறுத்தால் நாங்கள் அவருடைய கணக்கை ஏற்பதற்கு மறுத்து விடுவோம் என்று கூறியிருப்பேன். கடந்த காலங்களில் இது போன்ற விஷயங்களை இப்படி செய்துள்ளேன் என்பதை நினைத்து வெட்கப்படுகின்றேன். இயற்கையாகவே இத்தகையது போன்ற இறுதி நிபந்தனை என்னை நல்லவனாக மாற்றியது. யார் நம்முடைய முதலாளி என்பதை நான் காட்டினேன்.
வங்கியின் சட்ட திட்டங்களை நாம் உதாசீனப்படுத்த முடியாது. ஆனால் இந்த வகையான நடவடிக்கை நமக்கு ஆதரவளிக்க உள்ளே வந்திருக்கும் ஒரு மனிதருக்கு வரவேற்பையோ முக்கியத்துவத்தையோ கொடுக்காது. இந்த காலை பொழுதில் ஒரு குதிரை ஏற்ற எச்சரிக்கை உணர்வை பயன்படுத்துவதற்கு முடிவெடுத்தேன். வங்கி எதை விரும்புகிறது என்பதை பற்றி பேசாமல் வாடிக்கையாளர் எதை விரும்புகிறார் என்பதை பற்றி பேசுவதற்கென்று முடிவெடுத்தேன். மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக தொடக்கத்திலேயே அவரை ஆமாம் ஆமாம் என்று சொல்ல வைக்க வேண்டுமென்று முடிவெடுத்தேன். ஆகவே அவர் சொல்வதை ஒத்துக்கொண்டேன். அவர் பதில் சொல்ல மறுத்த தகவல்கள் மிகவும் முக்கியமான தேவைகள் அல்ல என்று கூறினேன். இருப்பினும் ஒருவேளை நீங்கள் இறக்கும்போது இந்த வங்கியில் உள்ள பணம் அது உங்களுடைய நெருங்கிய உறவுக்கு வங்கி எவ்வாறு மாற்றிக் கொடுக்கும்? சட்டப்படி பணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா என்று கேட்டேன். ஆமாம், நிச்சயமாக என்று அவர் பதிலளித்தார். உங்கள் நெருங்கிய உறவினரின் பெயரை கொடுத்தால் நீங்கள் இறந்த பிறகு வங்கி உங்கள் விருப்பப்படி அவர்களுக்கு முறையாகவும் கால தாமதமின்றியும் பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா என்று தொடர்ந்து கேட்டேன். ஆமாம் என்று அவர் மீண்டும் கூறினார். இந்த தகவல்களை நாங்கள் வங்கியின் நலனுக்காக கேட்கவில்லை என்றும் அவருடைய நன்மைக்காகவே கேட்கின்றோம் என்பதை அவர் உணர்ந்தவுடன் அந்த இளைஞரின் நடவடிக்கை மென்மையாக மாறிவிட்டது. வங்கியை விட்டு வெளியேறுவ முன் அந்த இளைஞர் என்னிடம் தன்னை பற்றிய முழுமையான தகவல்களை கொடுத்ததுடன் என்னுடைய ஆலோசனையின் பெயரில் தன் கணக்கிற்கு தன்னுடைய தாயை பயனாளராக போட்டு தாயார் பெயரில் ஒரு அறக்கட்டளையையும் தொடங்கினார். அவருடைய தாயாரை பற்றிய எல்லா தகவல்களையும் கூட மகிழ்ச்சியுடன் கொடுத்து பதிலளித்தார். நான் அவரை தொடக்கத்திலிருந்து ஆமாம் ஆமாம் என்று கூற வைத்து செயல்பட்டதால் அவர் பிரச்சனையை மறந்துவிட்டு நான் ஆலோசனை கூறியவாறு எல்லாவற்றையும் செய்வதற்கு மகிழ்ச்சியுடன் உடன்பட்டார் என்பதை கண்டேன். வெஸ்டிங்ஹவுஸ் எலக்ட்ரிக் கம்பெனியின் விற்பனை பிரதிநிதியான ஜோசப் எலிசன் இந்த கதையை கூறினார். என்னுடைய பகுதியில் எங்கள் கம்பெனி விற்பதற்காக ஆர்வம் கொண்டுள்ள ஒரு நபர் இருந்தார். அந்த பகுதியை நான் என் செயல்பாட்டில் எடுத்து கொண்டபோது என்னுடைய முந்தைய பிரதிநிதி 10 ஆண்டுகளாக அவரிடம் விற்பதற்கு முயன்று எதுவுமே விற்க முடியாமல் இருந்தார். நான் பொறுப்பேற்று கொண்ட பிறகு 3 ஆண்டுகள் தொடர்ந்து அவரை சந்தித்து முயற்சி செய்து வந்தேன். எந்த ஆர்டரும் கிடைக்கவில்லை. இறுதியாக 13 ஆண்டுகள் விற்பனைக்கான பேச்சுகள் மற்றும் அழைப்புகளுக்கு பிறகு நாங்கள் அவருக்கு சில மோட்டார்களை விற்பனை செய்தோம். இவைகள் சரியானவை என்று நிரூபிக்கப்பட்டால் இதைத் தொடர்ந்து இன்னும் 100கணக்கான அதிகமான ஆர்டர்கள் தொடரும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிதானா? அவை சரியானவை என்பது எனக்கு தெரியும். ஆகவே 3 வாரங்களுக்கு பின் நான் அங்கே சென்றபோது நான் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தேன். அந்த முதன்மை பொறியாளர் இப்படி கூறி என்னை வாழ்த்தினார். எலிசன், மீதமுள்ள ஆர்டருக்கானவற்றை நான் உங்களிடம் வாங்க இயலாது. ஏன்? ஆச்சரியமான ஆர்வத்துடன் கேட்டேன். ஏனென்றால் உங்களது மோட்டார்கள் மிகவும் சூடாகி விடுகின்றன. அவற்றின் மேல் என் கையை வைக்க முடியவில்லை. அவரிடம் விவாதம் செய்வது எவ்வித பலனையும் தராது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இதே போன்று முயற்சியை பல காலத்திற்கு முன் செய்தேன். ஆகவே அவரிடமிருந்து ஆம் ஆம் என்ற பதிலை பெற நினைத்தேன். நல்லது, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஸ்மித்,
நான் உங்களோடு 100% ஒத்துப்போகிறேன். இந்த மோட்டார்கள் அதிகமாக வெப்பமடைந்தால் நீங்கள் இதற்கு மேல் இனிமேல் வாங்க வேண்டாம். தேசிய மின்சாதனம் உற்பத்தியாளர்கள் சங்கம் விதித்துள்ள அளவுக்கு மேல் இயங்கும் மோட்டார்களை நீங்கள் பெற்றிருக்க இயலாது. அப்படித்தான் அல்லவா? அவர் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டார். நான் அவரிடமிருந்து முதல் ஆமாம் பதிலை பெற்றுவிட்டேன். முறையாக உருவாக்கப்பட்ட மோட்டார் அறை வெப்பநிலையை விடவும் 72 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கும் என்று மின்சாதன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வரைமுறைகள் கூறுகின்றன. இது சரிதான் அல்லவா? ஆம் என்று அவர் ஒத்துக்கொண்டார். அது மிகவும் சரியானது. ஆனால் உங்கள் மோட்டார்கள் இன்னும் அதிகமான வெப்பத்தில் உள்ளது என்று சாதாரணமாகவே கேட்டேன். ஏறக்குறைய 75 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று கூறினார். நல்லது. மில் அறை 75 டிகிரியில் இருந்தால் அதனோடு 72 கூட்டிக் கொள்ளுங்கள். அது 147 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகிறது. 147 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் உள்ள சுடுநீரில் கை வைத்தால் உங்கள் கையை பாதிக்கும் அல்லவா? மறுபடியும் அவர் ஆம் என்று கூற வேண்டியிருந்தது. நன்று. அத்தகைய சூடான மோட்டார்களை விட்டு உங்கள் கைகளை விலக்கி வைப்பதுதானே நல்லது என்று கூறினேன். நன்று, நீங்கள் சொல்வது சரிதான் என்று நான் ஊகிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார். நாங்கள் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு அவர் தன்னுடைய செயலாளரை அழைத்து எதிர்வரும் மாதத்திற்கான ஏறக்குறைய $35,000 வர்த்தகத்தை உறுதி செய்தார். இதற்கு எனக்கு பல ஆண்டுகள் பிடித்தன. எண்ணிக்கையில் அடங்காத ஆயிரக்கணக்கான டாலருக்கான வர்த்தகத்தை இழந்திருக்கின்றேன். விவாதம் செய்வது பலனை தராது என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்கு முன்பும் மற்றவர்களின் கருத்து நோக்கத்தில் எதனையும் நோக்குவது மிகவும் லாபகரமானதாகவும் ஆர்வமிக்கதாகவும் இருக்கும் என்பதையும் நான் உணர்ந்து கொள்வதற்கு முன்பும் அந்த நபர் ஆம் ஆம் என்று சொல்வதற்கு நான் முயற்சிப்பதற்கு முன்பும் இது நிகழ்ந்துவிட்டது. அடுத்த முறை நாம் யாரையாவது சிலரை தவறு என்று சொல்வதற்கு தூண்டப்படும் நேரத்தில் நாம் பழைய சாக்ரட்டிஸை நினைவில் கொள்வோம். நாம் நியாயமான கேள்விகளை ஆம் என்னும் பதிலை பெரும் கேள்விகளாக கேட்போம். கீழே நாடுகளின் பழமையான அறிவுத்திறனால் கருத்தரிக்கப்பட்டு உருவான ஒரு பொன்மொழியை சீனர்கள் பெற்றிருக்கின்றார்கள். மென்மையாக இயங்குபவர் வேகமாக தொலைதூரம் செல்கிறார். அவர்கள் மனித இயல்புகளை ஆராய்வதற்கு 500 ஆண்டுகள் செலவிட்டு உள்ளனர். அத்தகைய பண்பட்ட சீனர்கள் நுண்ணறிவு மிக்க பலவற்றை சேகரித்து வைத்துள்ளார்கள். மென்மையாக இயங்குபவர் வேகமாக தொலைதூரம் செல்கிறார் என்று. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே சரி மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகளின் மூலம் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் எதிரிகள் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய கேள்விகளை கேட்பதால் நமக்கு ஏற்படும் சௌகரியங்களை பற்றியும் சாக்ரட்டிஸின் தத்துவம் நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்குன்றதை நம்புகிறேன். இதே மாதிரி மேற்கொண்டு நல்ல வீடியோ உருவாக்குவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.